ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. இது வந்துட்டு இப்போ நான் வந்து ஜீக்கக்கூடிய ஒரு டூ ஷர்ட் தாண்டா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இது யாருக்காகனா என்னுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஜிமின்காக தான். ஜிமினுடைய ரீபர்த் அண்ட் ஸ்லோ டான்ஸ் வந்து நான் பார்த்தேன்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அதை பார்த்ததுக்கப்புறம். சரி, என்னுடைய ஜிமின் அண்ணாக்காக நான் எதனா ஒன்று கொடுக்கணும்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, அவருக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த ஒன் ஷர்ட் வந்து போடுறேன். ஓகேங்களா? சரிடா, அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதோட இன்ட்ரோ எல்லாமே நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பிங்க. ஓகேங்களாடா? சரிடா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இங்கே க்யூட்டாக ஒரு பையன் ரொம்ப ஒரு குழந்தை தான் ஒரு பர்சனை வந்து ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டுருக்கு. அப்போ இன்னொரு பர்சன் வந்துட்டு, இங்கே பாரு மின், இப்போ நீ எந்திரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த வெளில ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட உன்னை கொண்டு கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. அந்த டக்குன்னு அந்த குழந்தை வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு, இங்கே பாருங்கப்பா டேடா, நீங்கள் என்ன அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுது. ஆமாம், நீ டெய்லியும் நான் உங்ககிட்ட இப்படி தான் கத்திகிட்டே இருக்கேன், நீ எந்திரி சொல்லிட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன்றல. அப்போ நான் கண்டிப்பாக வெளில இருக்கிற அவர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒன்றுமே கொடுத்துருவேன். அவர் வந்துட்டு உன்னை ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னை யார்கிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி வேகமாக இங்கே பாரு, நாங்கள் எந்திரி இங்கே பாரு, இந்த செம்செம்மன் என்ன சொல்லுது பாரு, இங்கே பாரு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ போட்டு அடிச்சிட்ருக்கு. அவருமே வாய்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை காலையிலே ஜிமின் அப்படின்றாங்க. இங்கே பாருடா, அவன் எந்திரிக்கவே மாட்டான், டைம் ஆகிடுச்சிடா, அவனோட ஸ்கூலுக்கு போவேனாவா அவன் அப்படின்றாங்க. ஆமாம், அவன் போகணும் தான். இப்போ என்ன, நான் தானே அவனை ரெடி பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய் விட போகிறேன், நீ எதுக்கு இப்போ காலையிலே கத்திட்டு இருக்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, என்னமோ ரொம்ப டைம் ஆகிடுச்சி, நீ இப்படி தான் சொல்லுவேன். ஆனால் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்லுவேன், நீ தான் அவனை வந்துட்டு சரியான டைமுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி விடலான்னு என்ன தானே சொல்லுவேன் அப்படின்றாங்க. வந்துட்டு இங்கே பாரு, நான் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவனை நானே வந்துட்டு பாத் பண்ணி விட்டுட்டு நானே வந்து குளித்து வச்சுப்பேன், சரியா, நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருக்குது காலையிலேயே வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை பார்த்துட்டு என்னவோ சொல்கிறாரு. ஆமாம், இதுக்கு அதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் அந்த டாடா என்னை பார்த்து கத்திகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பேபியை சொல்லுது. சரிவா, நம்ம போய்ட்டு பாத் பண்ணலாமான்றாங்க. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு போயிடுறாங்க. கீழே இங்கே பாரு, இவன் செல்லாம் குடிச்சாலும் ரொம்ப கெடுத்து வச்சுருக்கான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. இங்கே ஃபிலிக்ஸ் தாண்டா, இங்கே பாரு வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க பாரு, நான் எல்லாமே லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணிட்டேன், மின்னுக்கு நம்ம வந்துட்டு போகலாமா, நம்ம வந்துட்டு ரெடி ஆகலாமான்றாங்க. சரிடா, நீ போய் ரெடியாகு, இந்த என்னும் வந்துட்டு அவனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்மளோட ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்கடா. இவங்க 3 பேர் சேர்ந்தா ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்க, அது பிஸ்னஸ் பார்ட்னராக. அது இவங்க இருக்குது இப்போ வந்துட்டு பாரிஸ்டா. ஓகேங்களா? இவங்க வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் நல்லா அழகாக ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டு, இங்கே பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், அவன் எவ்வளோ க்யூட்டாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஆமாம், உன்னால் மட்டும்தான் அவன் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது, என்னென்னு தெரியல, அவன் நீ சொன்னால் மட்டும்தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வந்துட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஆமாம், அவன் நான் சொன்னால் மட்டும்தான் கேட்பான், ஏன்னா அவன் வந்துட்டு என்னுடைய சாமிங்கான ஒரு பையன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் வந்துட்டு சாமினோட சாமிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிட்டு நம்ம சாயன்மோ போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஹைஃபை மாதிரி கொடுக்குறாரு, ஹேண்டில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் வந்துட்டு அங்கே வர, நீ அவங்ககிட்ட நீ தான் ஒரு அதிகமாக வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்க, ஏன்னா எனக்கு கூட அவங்ககிட்ட டைம் வந்து இல்லை பேசுறதுக்கு அப்படின்றாங்க. இங்கே பார் ஃபிலிக்ஸ், நீ என்கிட்ட வரவே வராத, நீ எப்போவுமே இந்த டேடாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், நீ எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன், அதனால் நான் அவங்க கூட வந்துட்டு டூ அப்படிங்குது. அந்த பேபி வந்துட்டு இங்கே பாருடா மின், இந்த மாதிரி பேசிட்டு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் ஜிமின் சொல்கிற மாதிரி இங்கே வெளில ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட உன்னை வந்து பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கும்போது, இல்லை நீ எப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்துட்டு என்னும் அப்படிலாம் விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காலை போய்ட்டு அந்த பேபி போய் ஹக் பண்ணிக்கிது. இப்போ நீங்கள் 2 பேரும் எதுக்காகடா காலையிலே அவனை வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்கன்றாங்க. அப்போ என்னடா இது சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்றாங்க. அவன் அப்படிலாம் கேட்பான், சொல்கிறவங்க சொன்னால் கேட்பான் அப்படி தானே அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுது. சரி வா, ஓகேடா, நம்ம உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், ஏன்னா எங்களுக்கும் ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சுன்றாங்க. சரி வா, சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த பேபி தூக்கிட்டு போயிட்டு டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாங்க. சாப்பிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு என்னமோ தான் ஃபீட் பண்ணி விட்றாரு. ஜெமின் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு மைண்ட் என்ன திங்க் பண்ணுறாரா, நீங்கள் 2 பேரும் இல்லைனா இவன் இந்த இடத்துல இல்லை, இப்போ நானுமே இல்லை, நான் எப்படி இருந்திருப்பேன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெலாம் வந்துட்டு ஒரு டேர்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி கண் வந்துட்டு டியரையாக வந்து கலங்கிட்டு இருக்கு. அப்போது ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு இங்கே பாரு ஆரம்பிச்சிட்டியாக நீனு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி பஸ்ஸை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பேபி வந்துட்டு ஃபெலிக்ஸுக்கும் சரி ஜிமினுக்கும் சரி கிஸ் பண்ணுது. பாய் அப்படின்னு சொல்லிட்டு, பாய் சேஃபாக போ, எதுவும் வந்து சேட்டை பண்ணாதரா காரில் போகும்போது அப்படின்றாங்க. இல்லைன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்ம போகலாமான்றாங்க. போகலாமே சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு காரில் அவனோட ஸ்கூலுக்கு தாண்ட போகிறாங்க. இந்த பேபியோட நேம் வந்துட்டு இப்போதைக்கு மின், உங்களுக்கு போக போக புரியும் அந்த பேபியோட ஃபுல் நேமும், அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு.
அந்த பேபி வந்துட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு பேபி வந்து ட்ராப் பண்ணிட்டு இங்கே ஃபெலிக்ஸும் சரி ஜிமினும் சரி இந்த பக்கம் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. அவர் அங்கே போய்ட்டு பேபி இறக்கி விடுறாரு. அப்போ வந்து பேபி இங்கே பாரு எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்க, கொஞ்சம் கீழே குனிய அப்படின்றாங்க. அதுக்காக நான் உன்னோட டாடா மாதிரி குட்டியாக இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாரு. என் டாடா ஒன்றும் குட்டி இல்லை, அவர் ரொம்ப க்யூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் க்யூட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கீழே குனிகிறாரு. இந்த பேபி போயிட்டு அவரோட சிக்ஸ் வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஓகே பாய் இப்போ சேஃபாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு போக தெரியும்டா பெரிய மனுஷா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசுகிறான் போது பெரியவங்க மாதிரி இப்போ பெரியவங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி வந்து சொல்லிட்டு உள்ளே ஓடிடுது ஸ்கூல் உள்ள. சரி நான் ஈவினிங் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன், ஏன்னா யார் கூப்பிட்டாலும் சொல்லியிருக்கேன், யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, எங்கேயும் வந்துட்டு வெளிலலாம் வரக்கூடாதுன்னு. சரி நீ டெய்லி தானே சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி ஓடி போயிடுது. இங்கே நம்ம என்ன தான்டா ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ தான் எங்கள் எல்லாரோட ஹாப்பினஸ், நீ தான் இப்போ ஜிமின் வந்துட்டு இருக்கிறதுக்கு ரீசனே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நாங்கள் 3 பேருமே என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னவும் வந்துட்டு ரிட்டன் ஆஃபீஸ் தாண்டா வராரு. வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் வந்துட்டு இப்போது இவங்க 3 பேருமே ஒரே பிஸ்னஸ், 3 பேருமே சிஓ தாண்டா அந்த கம்பெனிக்கு. அவங்க 3 பேருமே பார்ட்னர் தான். இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு கால் வருது. என்ன தான் பார்க்குறாங்க, என்னாச்சு அவன் மறுபடியும் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறாரு. சொல்லுன்றாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் 3 பேரும் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறாரு. ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்றாங்க. இங்கே பாரு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ மட்டும் நீங்கள் என்னோட மேரேஜ்க்கு நீங்கள் வரலன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்டா. இதோட ஈவன் நான் மேரேஜை கூட பண்ணிக்க மாட்டேன், என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே நீங்கள் வந்தால் மட்டும்தான் இதை பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதையுமே என்கிட்ட சொல்லாமல் அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. அதுவும் எனக்கு வந்துட்டு என்கிட்ட அரைக்குறையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்க என்னை விட்டுட்டு. நானுமே சரி நான் எல்லாம் சரியாயிடும் ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேஃபாக இருந்தால் போதும், அவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி தான் உங்கள் கூட உங்கள் 3 பேரையும் அனுப்பி வச்சேன். ஸ்டில் நீங்கள் இன்னும் வரைக்கும் என்கிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ணல, இன்ன வரைக்கும் இங்கே திரும்பி வரவே இல்லை. நீங்கள் போயிட்டு 5 years ஆகுது, இது வரைக்கும் நீங்கள் வரலை. அட்லீஸ்ட் வந்துட்டு முன்னையாவது என்கிட்ட நீங்கள் காமிச்சிருக்கீங்களா, ஒரு வீடியோவில் மட்டும் தான் காமிச்சிருக்கீங்க, நான் அவனை கூட வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேற்கு தாண்டா பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு மேற்கு உனக்கு எல்லாமே தெரியும், இப்போ அவனுக்கு என்ன அவனோட மேரேஜ் நீ பண்ணிக்கூட சந்தோஷமான்றாங்க, நீங்கள் எல்லாமே எப்படா நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நாங்கள் வரோம்டா கண்டிப்பாக அப்படின்றாங்க. நீங்கள் கண்டிப்பாக வரீங்க, கண்டிப்பாக நீங்கள் முன்ன கூட்டிகிட்டு தான் வரணுன்றாங்க. முன்ன எப்படி நாங்கள் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் முன்ன கூட்டிகிட்டு தான் வரணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4 பேருமே இங்கே வரணும் சரியா, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் 4 பேரும் இல்லாமல் நான் மேரேஜை பண்ணிக்க மாட்டேன், இப்போவே சொல்லிட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கோவமாக கால் கட் பண்ணிடுறாரு. அப்படியே இப்போ வந்துட்டு இவர் ரிட்டன் திரும்பி பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. யாருனா ஜெமினோ ஃபிலிக்ஸ் தான். என்னாச்சுடா அப்படின்றாங்க. இங்கே பாருடா அவன் வந்துட்டு மேரேஜுக்கு வந்துட்டு பண்ணிக்கவே மாட்டேன், நீங்கள் 2 பேரும் நம்ம 4 பேரும் வரல அப்படின்னா, அதுவும் முன்ன கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம எப்படா கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்றாங்க. தெரியல எனக்கு எப்படா தெரியும், அவன் கேட்குறான் நமக்கு கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நான் மேரேஜை வந்துட்டு கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான்றாங்க. ஐயோ ஏற்கனவே அவன் வந்து நம்மளால தான் மேரேஜை பண்ணிக்காமல் இருக்கான், ஆண்டி எங்களுக்கு கூட ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு அவன் மேரேஜ் கூட ஓகே சொல்லியிருக்கானா, அதுவும் இப்போ நம்ம வந்துட்டு போகலன்னா அதை கேன்சல் பண்ணிவிடும், அவன் வந்துட்டு மிரட்டுறான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நம்ம எத்தனை நாளைக்கு தான் அப்படி பயப்படணும்னு நினைக்கிறேன், எதுக்கு பயப்படணும், நம்ம எந்த தப்புமே பண்ணல ஃபஸ்ட்டு, அப்புறம் நீ எதுக்காக வந்துட்டு இதே மாதிரி நர்வஸாக இருக்க, அவங்க வந்து நம்மளை வந்து பார்க்க போகிறாங்களா என்ன அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, ஆனால் அவனை இவனை பார்த்தா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்களே, அவன் தான் அப்படியே ஜெராக்ஸாக பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு. இப்போ ஜிமின் ஃபேஸ் அப்படியே சேஞ்சஸ் ஆகுது, ஒரு மாதிரி அவர் கண்ணில் ஒரு மாதிரி டிஎஸ்ஏ வருது. அப்போ வந்துட்டு இங்கே பாரு இப்போ நாங்கள் ஒன்றும் எதுவும் சொல்ல சரியா, இது வந்துட்டு மிஸ்டேக் தான், எனக்கு தெரியும் எல்லாமே வந்துட்டு இதுதான் நடந்தது தான், அவன் ஆக்சிடெண்ட்டாக நடந்தது சரியா, நீ வந்துட்டு இப்போ அழாத, நாங்கள் தான் இருக்கோம்ல சரி, அப்படி வந்துட்டு நம்ம வந்து மேரேஜுக்கு தானே போகணும், அங்கே எல்லோரும் வருவாங்க நீ நினைக்கிற, சரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம முன்ன கூட்டிகிட்டு போய்ட்டு என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட விட்டுட்டு போயிடலான்டா, அவனுக்கு தான் அவங்கள தெரியுமே, அவங்க வந்து இவனை தான் இங்கே பார்த்துருக்காங்களே சரியா, நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முன்ன வந்து அடாப்டட் சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம், நம்ம வந்து கொடுத்துடலான்டா, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது முன்ன தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆமாம் இன்னும் வந்துட்டு இருப்பான் உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட அவன் இருப்பான், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்துட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் நினைக்கிறதே உன்னோட பேரண்ட்ஸை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, இவனும் என்னோட பேரண்ட்ஸ் கூட அவனை வந்து ஏதோ நம்மளோட நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஓன் சைல்டு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்துட்டு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அவன் மேலே, நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைடா சரியா, நம்ம போயிட்டு முன்ன வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம மேரேஜ் போயிடலாம், அட்டன் பண்ணலாம், ஏன்னா மெக் வந்து நமக்காக அவ்வளோ பண்ணியிருக்கான், அவன் வந்து நம்ம கூட எப்போவுமே எல்லா ஒரு இதுலேயுமே இருந்திருக்கான், நம்ம இங்கே வரும்போது கூட அவன் வந்து அங்கே விட்டுட்டு நம்ம மட்டும் வந்துட்டோம் பாரு, இப்போ அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான், அவன் வந்து நம்ம
நம்ம ஏதாவது 3 பேரும் ஒன்றா இருக்கோம்டா, எல்லா கஷ்டத்துலையும் சரி சந்தோஷத்துலையும் சரி ஒன்றா இருக்கும், அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் நீங்கள் நினச்சி பாருங்களான்னு என்னமோ தான் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாரு. நம்ம வந்து போகலாம் அப்படின்றாங்க. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஃபிலிக்ஸ் அண்ட் வந்து என்னமோ தான்டா வந்து பேர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பேர் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேருமே பேர். மெக்கு வந்துட்டு அங்கே இருக்காரு. ஜிமின் இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஒன்றா தானே இருக்காங்க. ஆனால் ஃபிலிக்ஸுக்கும் சரி மெக்குக்கும் என்னுக்கும் சரி மேரேஜ்லாம் ஆகலை. அவங்க வந்துட்டு ஸ்டில் அந்த இதெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து அவங்க வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவ்வளோதான். சரி இப்போ நம்ம போகலாம், நம்ம வந்துட்டு இப்போ அங்கே போகலாமா மேரேஜுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் 1 வீக் தாண்டா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் சரி நான் என்னோட கேபினில் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு அந்த சேரில் போய்ட்டு லைட்டாக சாஞ்சிட்டு அவரோட ஹெட்டை வந்து அங்கே வைக்கிறாரு. அப்படியே டிஎஸ் கொட்டிக்கிட்டே இருக்குது. ரிட்டன் கொரியாக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு வர்றதுக்கே எனக்கு இஷ்டமே இல்லை. ஆனால் மெக்க நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெக்குக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் அந்த டைம் அவங்க கூட இருக்கணும், இந்த டைம் கூட நாங்கள் அவங்க கூட இல்லைன்னா நாங்கள் என்ன ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இது வரைக்கும் உனக்காக மட்டுமே நீ நிறைய பண்ணியிருக்க ஜிம்மின்னு, உனக்காக தான் அவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க, இந்த டைம் நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும், போயிட்டு அவனோட மேரேஜை கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஓகே நம்ம போகலாம், எதுவும் எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளால் கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு வந்துடுறாங்கடா. இவங்க 3 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. இப்போ ஈவினிங் தான்டா, நம்ம என்னவும் தான் போயிட்டு முன்ன வந்துட்டு பிக் பண்ணிட்டு வராங்க. மணிக்கு உனக்கு எப்படி கிளாஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்றாங்க. ரொம்ப 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 ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்றாங்க. ஆமாம், இங்கே வந்துட்டு பாதி நேரம் உங்களை விளையாட்டு தானே விடுறாங்க, பாதி நேரம் தான் ஸ்டடீஸாக சொல்லி கொடுக்குறாங்க, அப்போ ரொம்ப ஜாலியாக தானே இருக்கும்ன்றாங்க. ஆமாம் எனக்கு இங்கே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக இருக்குது, வந்துட்டு பெஸ்ட்டு ஸ்கூல் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி வந்து ஒரு மாதிரி பேசிட்டே வருது. ஆமாம் டாடா இன்னும் வரலையே, டாடா அண்ட் ஃபிலிக்ஸ் அவங்க ஏன் வரல இன்றைக்கி அப்படின்றாங்க. இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அவங்க ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டாங்க, ஷாப்பிங்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால் போயிட்டாங்க. இப்போ அதனால நான் மட்டும் வந்து ஒன்று பிக்கப் பண்ணுன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர ஐடியா உனக்கு இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, உனக்கு மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ உனக்கு வந்துட்டு கோல்டு இல்லை ஃபீவர் என்ன வந்துடும். அப்புறம் உன்னோட டேடா ஒன்றை மட்டும் இல்லை என்னையும் சேர்த்தா பனிஷ் பண்ணுவான் சரியா. அது மட்டும் இல்லை ஃபிலிக்ஸ் இருக்கானே அவனும் என்ன வந்து தனியாக பனிஷ் பண்ணுவான், இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகே இந்த ஒரு டைம் நான் உன்னை விட்டுறேன், நெக்ஸ்ட் டைம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேருமே வீட்டுக்கு தாண்டா வராங்க. இங்கே வந்துட்டு டாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி ரொம்ப அழகாக வருது, ஓடி வருது. மின் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா நீ எப்போ பார்த்தாலும் இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஃபிலிக்ஸ் தான், ஏன்னா அதுதான் பண்ணியாச்சே, அது என்னைக்காவது ஓடாமல் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ என்னவும் வந்துட்டு முறைக்கிறாரு நம்ம ஃபிலிக்ஸை வந்துட்டு. சாரிடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் அமைதியாகிறாரு. போயிட்டு குக் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாரு. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டேன், அதுக்கு பேர் எப்படி சொல்கிறேன்னு, அவன் பண்ணி மாதிரி இருந்தால் பண்ணி நான் சொல்ல தானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்குள்ளே வாய்க்குள்ளே முணங்கிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிமின் தான், சரிப்பா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமான்றாங்க. சரி நான் இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நினச்சிருன்றது உங்கள்கிட்ட சொல்லவான்றாங்க. சரி அப்புறமா நீ சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த பேபியை நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து பெரிய பிக் ஃப்ரேமாக இருக்கடா. அது வந்துட்டு அதில் யார் இருக்காங்கன்னா இவங்க 3 பேர் அந்த பேபியோட, சரிங்களா. இந்த பேபி வந்துட்டு நம்ம ஜிமினோட ஹேண்டில் இருக்குது, இவங்க 3 பேர் எடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஃபோட்டோவில் என்னு அண்ட் மின் இருக்காங்க, இன்னொரு ஃபோட்டோவில் ஃபிலிக்ஸ் அண்ட் மின்னு இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக மின் கூட வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் வந்து இவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஃபோட்டோவில் மட்டும்தான் நம்ம மெக்கு இவங்க எல்லோரும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதாவது இவங்க காலேஜ் டைமில் 4 பேர் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து அந்த வீட்டில் இருக்கும். இந்த ஃபோட்டோவை இப்போ என்னமோ தான் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக பார்த்துட்ருக்காரு. நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், எவ்வளோ நல்லா இருந்துச்சு இல்லை, எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதாக பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நைட் டின்னருமே முடியுது. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம மின்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம், நியூ பிளேஸ்க்கு போகிறோம், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிளேஸ்ன்னு என்கிட்ட சொல்லுங்கள், அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் அது ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது உண்மையாகவே நீ எங்களோட ஜிமின் பையன் தானே, எங்களுக்கு அவ்வளோ டவுட் இருக்குது தெரியுமா, எங்கள் ஜிமின் என்ன இப்படியே பேசுகிறான், நீ பாரு எப்படி பேசுகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன உங்களோட ஜிமின் அப்போ நான் யாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ எங்களோட மின் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நம்ம ஃபிலிக்ஸும் என்னும் தான் இவருக்கு மின்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. சரி நம்ம எங்கே போகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சுவிட்சர்லாண்டா அப்படின்றாங்க. உனக்கு அதை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நம்ம அங்கே போகல அப்படின்றாங்க. வேறு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஎஸ்ஏ போகிறோமான்றாங்க. அங்கெல்லாம் இல்லைடா. அப்புறம் வேறு எங்கே போகிறோம் அப்படின்றாங்க. ஆஸ்திரேலியான்றாங்க. இல்லை வேறு எங்கே இருக்குது, நம்ம கொரியா போகிறோன்றாங்க. கொரியா அப்படின்றாங்க. ஆமாம் கொரியாவா, அது எங்கே இருக்குது அப்படின்றாங்க. டே இங்கே ஒரு உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸுங்க வருவாங்களடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கிராண்ட் பேரண்ட் வருவாங்க, கிராண்ட் மேன் கிராண்ட் ஃபா, ஆமாம் அவங்க இருக்கிற ஊர் தாண்டா கொரியான்றாங்க.
ஓ அவங்க இருக்கிற ஊர் தான் கொரியாவான்றாங்க. ஆமாம், அவங்க இருக்கிற ஊர் தான்டா கொரியாவுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோன்றாங்க. அவங்கள மீட் பண்ண போகிறோமா அப்படின்றாங்க. இல்லை ஆமாம் அவங்கள மீட் பண்ண தான் போகிறோம், ஏன்னா அவங்கள மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்துட்டு ஒரு 5 days வந்து ஸ்டே பண்ண போகிறேன்றாங்க. ரியலி அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. ஜாலி, அவங்க கூட நல்லா ப்ளே பண்ணலாம், அவங்க ரொம்ப ஜாலியாக கூட ப்ளே பண்ணி விளையாடுவாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ எதுக்காக நம்ம அங்கே போகிறோம் அப்படின்றாங்க. எனக்கு ஸ்கூல்லாம் இருக்குல்லன்றாங்க. நாங்கள் ஸ்கூலில் ஆல்ரெடி லீவ்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம், நம்ம 1 week அங்கே போகிறோம் சரியா. அது மட்டும் இல்லை, அங்கே மெக்கு உனக்கு தெரியும், உங்களுக்கு மெக்கு அங்கிள் தான். எனக்கு மெக்கு தெரியுமே அப்படின்னாங்க. ஆனால் இப்போ மெக்கு கொஞ்ச நாள் நான் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான்டா, அவன் பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கான், அதனால தான் அவன் கால் பண்ணலான்னா அவனை எப்போதும் கேட்டே தான் இருப்பான், ஈவன் அவன் தான் அவனை கூட்டிகிட்டே வர சொல்லியிருக்கான்றாங்க. உண்மையாவான்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. மெக்குக்கு மேரேஜ் ஆக போகுதுன்றாங்க. மேரேஜ்னா என்ன அப்படின்றாங்க. மேரேஜ்னா ஒரு ஆன்ட்டி வந்துட்டு நியூவாக நம்ம மெக்கை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் அப்படி தான், அங்கே நம்ம வந்து கூட்டிட்டு நம்ம இப்போ எல்லோரும் அங்கே போகலாம், அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி அப்படின்ட்டு நம்ம ஃப்ளைட்டில் தானே போகிறோன்றாங்க. ஆமாம் அங்கேயே ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு மின் ரொம்ப ஹாப்பியாகிறான். ஆஃப்டர் 1 week தான்டா இவங்க எல்லாருமே அவங்களோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க. அதாவது இப்போ அவங்க இருக்கிறது பாரிஸ் ஏர்போர்ட்டு. இங்கே நம்மளோட என்கிட்ட தான் மின் இருக்கான். மின் வந்துட்டு என்னோட ஷோல்டரில் இருக்கான். நம்ம மின் வந்துட்டு ரொம்பவே சேடாக இருக்கான். ஃபிலிக்ஸ் தான் இங்கே பாருன்னு எதுவும் நினைக்காது, என்ன ஜஸ்ட் நம்ம அங்கே போகிறோம், ஒரு 5 days வந்து அவங்கள கண்டிப்பாக மீட் பண்ண போகிறதே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக ஜஸ்ட்டு நீ வந்துட்டு நம்மளோட மெக்கோட மேரேஜ் மட்டும் போயிட்டு அட்டன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போவேன் நான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னோடய வீட்டு இருக்குல்ல, என்னோடய ஃப்ளாட் இருக்குல்ல, அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் என்னன்றாங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக நல்லா ஃபேஸை கொஞ்சம் தான் நல்லா வச்சுக்கூடா, மின் வர நீ கொஞ்சம் சேடாக இருந்தாலே கேட்பான், ஏன் டாடா சேடாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சேட் ஆகிடுவான்றாங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் நார்மலாகிடுறாரு ஜிமின். இப்போது அந்த ஃப்ளைட்டில் தாண்டா அவங்க அந்த ஃப்ளைட் வந்துட்டு ஃப்ளைட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பேசஞ்சர் வந்து ஏறுறதுக்காக. சரி ஓகே நம்ம போய் போகலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ளைட்டில் வந்து ஏறிடுறாங்க. ஏறிட்டு வந்து எல்லாருமே செட்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போது ஜிம்னோட ஐஸில் ரொம்பவே டேஸ்ட் வந்து கண்ட்ரோலே ஆகாமல் வந்துட்டுருக்கு. நான் எப்போ உன்னை மீட் பண்ணிடவே கூடாது, தயவு செஞ்சு உன்னை மீட் பண்ணிடவே கூடாது, நீ என்னையும் சரி முன்னையும் சரி பார்த்துடவே கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்பவே க்ரை பண்ணிட்டு அதை யாருக்கும் தெரியாமல் அதை வைப் பண்ணிவிட்டு அப்படியே சாஞ்சிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஒரு 7 hours அப்புறம் இங்கே வந்துட்டு கொரியா வந்து லேண்ட் ஆகிடுறாங்க. இவங்களுக்கு கொரியாவுக்கு வந்து ஜிம்மோட ஹார்ட் பீட்டு அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. அவரால் நார்மலாக அவரால் இருக்கவே முடியல. ஈவன் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஹேண்ட்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. எப்படி நான் இங்கே வந்தேன், எப்படி இங்கே வரவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு மறுபடியும் நான் வந்துட்டு ஃபேட் இங்கே கூட்டிகிட்டு வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு 1 week தானே, 1 weekல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாரையும் நான் பார்க்காம ரிட்டன் ஆகணும் அப்படின்னு மட்டுமே அவங்க வந்துட்டு திங்க் பண்ணிட்டு, சரி நம்மளுக்கு எதுவும் முன்ன யாரும் பார்த்துக்கூடாது அப்படின்னு மட்டுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா மின்னுக்கு போயிட்டு ஒரு மாஸ்க்கை வந்து வேர் பண்ணி விட்றாரு. இவருக்குமே ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாரு. இப்போ என்ன பார்க்குறாரு, இப்போ என்ன பண்ணுற நீ அப்படின்றாங்க. இல்லை நான் எது பண்ணாலும் வந்துட்டு எங்களோட சேஃப்டிக்காக தான் நான் பண்ணுவேன்றாங்க. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு முன்ன யாருக்குமே இங்கே யாருக்கும் தெரியாது சரியா, ஆனால் அவன் ஃபேஸை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் சரியா, இப்போதைக்கு வேறு யாரும் பார்க்க மாட்டாங்கடா, தயவுசெய்து இப்படி பண்ணாதன்றாங்க. அவனுக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியுதான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு மாஸ்க்கெல்லாம் வேறு போட்டு விட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மின்னுக்கு வந்துட்டு மின்னு வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாலும் அவனுக்கு நிறைய புரியும். அவன் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு பேபி மாதிரி தான். மின்னுக்கு வந்துட்டு 4 years ஆகுதுடா. அப்போ மின்ன என்ன சொல்கிறான், இல்லை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்ன என்ன பண்ணுறான்னா அந்த மாஸ்க் வந்து வியர் பண்ணிக்கிறான். இப்போ வந்துட்டு ஃபிலிக்ஸுமே அப்போ நாங்களும் போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அண்ட் 4 பேருமே வந்துட்டு வியர் பண்ணிக்கிறாங்க. வியர் பண்ணிட்டு ஒரு காரில் தான் ஏறுறாங்க. ஏன்னா இங்கே வந்து யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்டில் யாரையும் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி போகலாமான்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட காரில் இவங்க வந்துட்டு ரெடி ஆகுறாங்களா, இவங்க வந்து காரில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது அந்த கார் வந்துட்டு ஒரு பிளேஸுக்கு கிராஸ் பண்ணுது. அது என்னென்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அதை கிராஸ் பண்ணும்போது ஜிமினுக்கு அவ்வளோ டேஸ் வந்து வந்துட்டுருக்குது. என்னோடய லைஃப் இங்கே தான் எல்லாமே எனக்கு நடந்தது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு டிஆர்எஸோட பார்க்குறாரு. இப்போ ஃபிலிக்ஸ் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமினுமே காம் ஆகிட்டு ஆமாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு வீட்டுக்கு தான் வராங்க. வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டு. அது வந்துட்டு ஃபிலிக்ஸ் வந்து ஒரு பர்சன் கிட்ட சொல்லிட்டு க்ளீன் பண்ண சொல்லியிருப்பார். அவங்களுமே அதை க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்துருப்பாங்க. இப்போ வந்து ஃப்ளாட்டுக்கு தான் வராங்க. அது நல்லாவே அழகாக ரொம்ப நீட்டாக இருக்குது. இதுலேயுமே இவங்களோட 4 பேரோட ஃபோட்டோஸ் தான் இங்கே இருக்குது இந்த வீட்லேயும். அப்போது முன்னுக்குள்ளே வந்துட்டு அந்த ரூமை சுற்றி பார்க்குற அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, ஆமாம் இங்கே கூட உங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கே, இது முன்னாடியே அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன், ஆமாம் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக நீங்கள் அந்த பிளேஸில் இப்போ நம்ம இருக்கிற பிளேஸில் இருக்கீங்கன்றாங்க. பிஸ்னஸ்க்காக தான் நாங்கள் அங்கே வந்தோன்றாங்க. ஏன் இங்கே பண்ணக்கூடாதான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நீ அதிகமாக பேசக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு
ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு, நீ கொஸ்டின் கேட்டு 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 இப்படி வளராமல் போயிடாத, என்ன உன்னோட டேடா மாதிரின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன வந்து இப்படி சொல்லாத, நான்லாம் என்னோட டேடா மாதிரி இல்லை, ஹைட்டாக தான் வளருவேன். ஆனால் என்னோட டேடாவோட ஹைட்டுமே நல்லா கரெக்டான ஹைட்டு தான், அவர் அது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்ருக்க. இப்போ அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க இந்த டாக்கிங்கில், இந்த பேசுகிறதுல இருந்துட்டு இந்த டாப்பிக்கோட. படா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதிக பிரச்சனை தரமா, சரியா, குழந்தைனா குழந்தை மாதிரி தான் இருக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது, நம்ம என்னமுக்கு தான் மிக்கிட்டேருந்து வருது. இப்போ என்ன நீங்கள் வந்துட்டீங்களேன்றாங்க. நாங்கள் வந்துட்டோம் அப்படின்றாங்க. சரி நான் கீழே தான் இருக்கேன், வீட்டுக்கு வரவா அப்படின்றாங்க. வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேலே வராரு. அவருக்கு வந்துட்டு கண்ணில் அவரும் கோவம் இருக்குது, கோவத்தோடையுமே வந்துட்டு ஒரு மாதிரி டியர்ஸுமே இருக்குது. அவர் ஜிம்மினை தான் பார்க்குறாரு. ஜிம்மினும் ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியோட அவர் பார்த்துட்ருக்காரு. வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவங்க 3 பேரையும் அப்படியே சேர்த்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. இவங்க 3 பேருமே வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவர் வந்து ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மின் வந்து இப்போ தூங்கிட்டு தாண்டா இருப்பார். அவர் ஃப்ரெஷ்அப் ஆகி வச்சுட்டு தூங்க வச்சுருப்பாங்க. அவன் வந்து டயரில் தூங்கியிருப்பான், ரூமில் லாக் பண்ணியிருப்பாங்க ரூமை. இவங்க வந்துட்டு ஹாலில் தான் அழுதுட்டுருக்காங்க. இங்கே பாரு, நீ எதுக்காக அப்படி பண்ணிட்டு போனேன், எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீங்கள் 3 பேர் இப்படி பண்ணி என்னை விட்டுட்டு அனாதை மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்களாடா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி பேசாத தயவு செஞ்சு, இங்கே ஆண்டி அங்கிள் எல்லாருமே அவங்க கூட தானே இருந்தாங்க, நாங்கள் மட்டும் தானடா உன்னை விட்டுட்டு போனோம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீ தான்டா, நான் உன்னை வந்துட்டு நான் எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமாடா, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நானும் உங்க கூட இருப்பேன் தான்டா உன்கிட்ட சொன்னேன். நான் உனங்க கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் தான்டா, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நீங்கள் 3 பேர் தானடா எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் ஏன்டா அதை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை, என்கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு தானடா போனீங்கன்னு சொல்லிட்டு, அங்கே போய் தானடா என்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நானாக தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாதி தெரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அப்போ தான் நீங்கள் உண்மையாக சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அழறாரு. நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் போனதுக்கப்புறம்னா யார்கிட்டையுமே அங்கே வந்துட்டு பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்பவே க்ரை பண்ணுறாரு. சரி ஒன்றும் இல்லைடா, தெரியாமல் நடந்துச்சு, சரி விட்டு, நாங்கள் எதோ தெரியாமல் பண்ணுறோம்டா, விடுறா, அவனை ஹர்ட் பண்ண வேணாம், நீயும் இதை இன்வால்வ் ஆக வேணாம்னு நினச்சி தண்டை அப்படி பண்ணிட்டோம், விடுறான்னு சொல்கிறாங்க. அப்போ இவனை வந்துட்டு நாங்கள் அந்த டைமில் சர்வ் பண்ணணும்னு நினச்சோம்டா, மற்றபடி நாங்கள் எதுவும் நினைக்கலடா, உன்னை வந்து மறந்துட்டு போகணும், விட்டுட்டு போகணும் நாங்கள் நினைக்கலடா மெக்கான்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் வந்து மெக்கை வந்துட்டு கம்பேர் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி சொல்லிட்டு இவருமே வந்துட்டு எனக்கு இப்போ கூட இந்த மேரேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை தெரியுமா, இந்த ஒரு ரீசனாவது வச்சு நீங்கள் வந்து வருவீங்களா என்கிட்ட, உங்களை பார்க்க முடியுமான்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் மேரேஜுக்கே ஓகே சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. சரி ஒன்றும் இல்லை அப்படிலாம் நினைக்காதடா, உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டா தானே ஆண்டி அங்கிள் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு லைட்டாக வந்து டீயர்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க 3 பேருன்றாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம்டா அப்படின்றாங்க. அவர் வந்து இப்போ ரொம்பவே இப்போ தான் கொஞ்சம் காம் ஆகிட்டாரு. சரி ஃபஸ்ட்டு எதனா சாப்பிட்றியா அப்படின்றாங்க. அப்படின்ட்டு நீங்கள் எதனா சமைச்சிருக்கீங்களா, இல்லை எதனா ஆர்டர் பண்ணுறோன்றாங்க. இல்லை நான் ஆல்ரெடி வீட்டிலேருந்து குக் பண்ணி அம்மா கிட்ட சொன்னால் அவங்க குக் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்களாம் வரதா சொல்லி, அதனால் வந்துட்டு அவங்க வந்து குக் பண்ணி கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கால் பண்ணுறாங்க அவங்க டிரைவருக்கு, ஃபுட்டெல்லாம் மேலே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு ஃபுட்டெல்லாம் அவங்க வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க, வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் போங்க நான் சொல்கிறாங்க. அவங்க டிரைவர் வந்து போயிடுறாரு. நான் வந்துட்டு அம்மா கிட்ட சொன்னால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அவங்க கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறம் வருவாங்கன்னு சொன்னேன், ஃபஸ்ட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மெக் தான் 3 பேருமே சர்வ் பண்ணுறாரு. இவங்க 3 பேருமே மெக்கை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இவர் வந்துட்டு பார்க்குறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல, ஆனால் எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் நினைக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நான் எப்பவும் தெரிய விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணுறாரு. சாப்பிட்றியா, ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாருமே ஒருத்தர் பார்க்குறாங்க. இப்போயா சாப்பிடுங்களேன்டா, எனக்கு வந்துட்டு நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இவங்க எல்லாருமே ஃபுட் எடுத்துகிட்டு மெக்குக்கு தான் வந்துட்டு ஃபீட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய் வந்து ஊட்டி விட்றாங்க. அவருக்கு வந்து அவ்வளோ இயர்ஸ் வந்துட்டு வைப் பண்ணிட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி இருந்தோம்ல, அதுக்கப்புறம் இப்போ தானே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அழாத மெக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்றாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ என்னக்கிட்ட தான் கேட்குறாங்க, உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தேன் நான் மேரேஜுக்கு. அவங்க சொன்னாங்க வந்துட்டு கால் சரியாக பண்ணவே மாட்டேன்றான்டா, வந்தால் வந்துட்டு ஃபோன் வந்து பிக்கப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அப்படி வீட்டுக்கு போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் பொறுமையாக போய்க்கிறேன், இப்போ ஒன்றும் எனக்கு அர்ஜென்ட் இல்லை, நாங்கள் முன்ன கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தாண்டா விடணும் அப்படின்றாங்க. மின் எங்கே அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவருக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, மின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு ரூமில் தூங்கிட்டு இருக்காண்டா அப்படின்றாங்க. இவர் டக்குன்னு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறாரு. ஏன்டா அப்படின்றாங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. இவனுக்கு
இவனுக்கு மின் மேலே எவ்வளோ பாசம் எல்லாம் நம்ம நான் வந்து பக்கத்தில் பார்த்ததே இல்லை, வீடியோ காலில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்துட்டு அவங்க ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு ஏஞ்சி வராங்க. எங்களும் ஆல்மோஸ்ட் பாதி சாப்பிட்ருப்பாங்க. இப்போ ஏஞ்சி வராங்க. பார்த்தா மெக்தா ரூம் ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ போய் பார்க்குறாங்க. மின் ரொம்ப அழகாக அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். போயிட்டு மெக் வந்துட்டு மின்னோட ஃபோனில் கிஸ் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் எவ்வளோ அழகாக பேசுவேன் என்கிட்ட, இப்போ தூங்கிட்டு இருக்கேன், நான் உன்ட்ட ஃபஸ்ட் டைம் நீ தூங்குறப்ப தான் நான் பார்க்குறேன், ஆனால் நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தப்பன்னு ஃபஸ்ட் டைம் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க என்கிட்ட காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. மின்னல் அழகாக தூங்கிட்டு இருக்கான். அப்போ நினைக்கிறாரு அவனை மாதிரியே இருக்கான் இவன், அவனோட ஃபேஸ் நோஸ் எல்லாமே அப்படியே இருக்குது, இவன் எங்கள் ஜிமின் மாதிரி கூட இல்லை, ஆனால் அவன் கேரக்டர் யார் மாதிரி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவனும் நல்லவன் தான், அவனோட கேரக்டர் ஒன்றும் மோசமானது இல்லை, அவனும் நல்லவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இவங்க 3 பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா இப்போ வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பார்த்து கேட்குறாரு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கடா, நீ வந்துட்டு அதிகமாக வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இவனே அங்கேயே இருந்துட்டு அவங்க மட்டும் தான் உன்னை வந்து பார்த்துருக்காங்க, நீ வந்துட்டு இது வரைக்கும் இங்கே வரவே இல்லை, இப்போ தான் வந்திருக்க, நீ வந்து அவங்கள மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின்றாங்க இல்லை நான் வந்துட்டு முன்ன பார்த்துட்டு இங்கே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு இல்லை நீ வரலன்னா நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படி சொல்லாதடா நீ போடா, அவங்க எப்படினாலும் ஃப்யூச்சரில் உனக்கு வந்துட்டு அதாவது இன்லாஸ் ஆக போகிறவங்க தானே, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்றாங்க. சரி ஓகே நீ ஓகேவா நீங்கள் இருந்துப்பேன்னு கேட்குறாங்க. நான் இருந்துக்கிறேன்டான்னு சொல்கிறாங்க. நம்ம 3 பேர் போகலான்னு சொல்லிட்டு மேக்தா இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ ஜிமின் வந்துட்டு அவர் லக்கேஜில் வந்து எடுத்து வைக்கிறாரு. அதில் ஒரு டைரி இருக்குது. அந்த டைரி எடுத்து பார்க்குறாரு. அதில் ஒரு பர்சனோட ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் எல்லாருக்குமே தோணுது, அவனை பார்த்த உடனே நீ உன்ன மாதிரி தான் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு, எனக்கு கூட ஒவ்வொரு டைம் அவனை பார்க்குறப்போ உன் ஞாபகம் வந்துட்டே இருக்கும், ஆனால் சேம் டைம் அங்கே நடந்த எல்லாமே எனக்கு மைண்டில் வந்து இருக்குது, எதையுமே நல்லா மறக்க முடியல, இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை, அது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என்னையும் சரி என்னோடய பையனையும் சரி, ஏன்னா என்ன யாராவது தப்பு பேசினா பொறுத்துப்பேன், ஆனால் என்னோடய பையனை யாராவது தப்பு பேசினா கண்டிப்பாக நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்கடா. அந்த பிக்கு யாரோடதுனா நம்ம ஜங்குக்கோடது தான்டா. இப்படி தான் இவங்க வந்துட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஜிமின் அந்த பிக்கை அகைன்னு வச்சுட்டு பக்கத்தில் வந்து படுத்துட்டு மின்னை வந்து டேப் பண்ணி கொடுக்குறாரு. மின் அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணி ஜிமினை ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் டேஸ் போகுது. ஃபைனலாக இன்றைக்கி நம்மளுடைய அதாவது மெக்கோட மேரேஜுக்கு இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்கடா. யார் வந்திருக்காங்கன்னா டேயாங், ஜங்கு, ஜேஹோப், சுகா அண்ட் ஆரம், ஜென்ட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு அவங்க சீனியராக இருந்தாங்க. மெக்குக்கு அவங்க சீனியர் அண்ட் சுகா வந்துட்டு இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஸராக இருந்திருப்பார். ஓகேங்களா, வந்துட்டு நம்ம இதில் யார் வந்துட்டு சீனியராக இருந்திருப்பாங்கன்னாக்க நம்ம வந்துட்டு நம்ம இவருக்காரில் அப்புறம் ஜேஹோப் மட்டும் தான் வந்து சீனியராக இருந்திருப்பார். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்து அதாவது எப்படி சொல்கிறது, இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தாண்டா அவங்க எல்லாருமே, அந்த மாதிரி தான் இருக்காங்க இது வரைக்கும். இப்போ தான் வந்து யோசிக்கிறாங்க, இவங்க இந்த மேரேஜுக்கு வந்து எல்லாருமே வந்திருக்காங்க, இவங்க வந்து இவங்களாம் வருவாங்கன்னு கூட இவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. இங்கே வரும்போது தான் டே நிற்கிறாரு, டே பக்கத்தில் இவங்கி, அப்புறம் ஜங்குக் நிற்கிறாரு, ஜங்குக் பக்கத்தில் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க, நான்ஜன் நிற்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜேஹோப் நின்றுட்டுருக்காரு. ஜேஹோப் வந்துட்டு இவங்க டிபார்ட்மெண்ட் கிடையாது, அவர் வந்துட்டு மெடிக்கல் படிச்சிருப்பார், மெடிக்கல் டாக்டராக தான் இருக்கார். அவர் இதில் அவர் அந்த காலேஜ்லேயே வந்துட்டு ஒரு எப்படின்னா மெடிக்கல் ட்ரைனிங் இதாக இருந்துப்பார். அப்படி தான் வந்துட்டு அவங்க நேரம் இவங்களுக்கு தெரியும். எல்லாருமே அங்கே இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு வர்றது நம்ம ஃபிலிக்ஸ் அண்ட் என்மு அண்ட் ஜிமின் 3 பேரும் வராங்க. இங்கே மின் இவங்க கூட வரவே இல்லை. இவங்க 3 பேர் தான் வந்துட்டு என்ட்ரு ஆகுறாங்க. ஜிமினை ஜங்குக் பார்க்குறாரு. அவருக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டியர்ஸ் வந்து கண்ணில் வந்து இருக்குது. ஆனால் எதுவுமே காட்டிக்காமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்காரு. டயாங் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு ஜிமின் அப்படின்னு போகலான்னு போகிறாரு. அப்போது நம்ம ஜங்குக் வந்துட்டு டயாங்கோட ஹேண்ட் வந்து பிடிச்சிடுறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிடறாரு. ஜிமின் அந்த பக்கம் வந்து டேர்ன் கூட பண்ணல. அப்போது அந்த பக்கம் மெக் வந்துட்டு ஸ்டேஜில் நின்றுட்டு வந்துட்டு அவர் டக்குன்னு கீழே இறங்கி வந்துடுறாரு. கீழே இறங்கி வந்துட்டு 3 பேரையுமே வந்துட்டு ஹக் பண்ணி வெல்கம் பண்ணுறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிதுரா. அந்த பொண்ணு பேர் யார் அந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கோங்கடா, ஓகேங்களா, எனக்கு எந்த பேர் கொடுக்குன்னு தெரியல, இவங்க தான் என்னோட ஒய்ஃப், இவங்க வந்துட்டு ஃப்யூச்சர் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு, இந்த மாதிரி வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுறாரு. இவங்க வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவங்க
அவங்க வந்து அந்த பொண்ணு ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. ஹலோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ மெக்க என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது சரியா, நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரமாவது இருந்துட்டு அப்புறமா வந்து கிளம்புங்க, நான் வந்துட்டு உங்களை மேரேஜ் முடிச்சுட்டு வந்து உங்களை நானே வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களோட மேரேஜுமே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்துட்டு மேரேஜுமே வந்து இப்போ வந்து ரிசப்ஷன் தாண்டா நடந்திருக்கும் முன்னாடியே, மேரேஜுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா மேரேஜுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரொம்ப ஹாப்பியாக 3 பேருமே ஒரு மாதிரி டியர் ஐஸோட ஹாப்பி டியர்ஸ் இது வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் மேக் அப்படின்னு சொல்லிட்டு மெக்குமே அந்த பொண்ணோட ஹேண்ட் வந்து ரிங்கு போட்டிருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்ட மெக்க இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ எனக்கு மேரேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். யாருக்குமே வந்து மேரேஜில் அவ்வளோ அரேஞ்ச் மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. போக போக எல்லாரும் செட் ஆகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த லைஃப்பில் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது வந்து மெக்குக்கு பிடிச்சிருக்கோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நம்மளுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மேரேஜுக்கு வந்து ஓகே சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பொண்ணு தான். இவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க. இப்போது மெக்கோட பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, என்னமோ எங்கடா அவனோட பேரண்ட்ஸ் காணும், நான் தான் அவங்கள இன்வைட் பண்ணேன், ஏன் அவங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. இல்லை ஆண்டி அங்கிள் அவங்க வந்து கொஞ்சமே பிஸியாக இருக்காங்க, அதனால தான் வரல. அவங்க வந்துட்டு நாளைக்கு வந்து உங்களை வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்துட்டு வருவான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு விஷ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, நீங்களாவது வந்தீங்களா எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பேசுகிறாங்க. ஜிமின் எப்படிப்பா இருக்கேன்றாங்க, நான் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் நீ எப்படி இருக்கேன்றாங்க, நானும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஆண்டியுமே சரி நீங்கள் இருந்து உங்களோட மெக்கு கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணா நீங்கள் இல்லாதனாலன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தவங்க கெஸ்ட்டை போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் நாம் ஜெனி இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்டா அந்த பசங்க உங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவங்கக்கிட்ட, அதாவது ஜங்குக்கிட்டையும் டேங்கிட்டையும் கேட்குறாங்க. இப்போ டேங்குன்னு சொல்கிறானா, இல்லை அவங்க வந்துட்டு நாங்கள் போய் பேசினாதான் அவங்க பேசுவாங்க, இவன் தான் என்னை பேசவே விட மாட்டேன்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குற டேங்க வந்துட்டு, இப்போ ஜங்குக்கு பாரு நான் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தாண்டா இதெல்லாம் பேசிட்டேன், நீ இப்போ எதுக்காக என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ அமைதியாக இருக்கேன்னு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு சுகா வந்துட்டு என்னாச்சு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. டேங்குவா நம்ம போய் விஷ் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேர் தானே இதில் அவங்களுக்கு மேரேஜும் ஆயிருக்கு. சுகா வந்துட்டு இது வந்து ஒரு ப்ரொஃபஸரு, நம்ம டேங் வந்துட்டு அவர் கூட படித்த அவங்க காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதாவது நம்ம ஜங்கு கூடிய மாமா பையன். சுகா வந்துட்டு ஜங்கு கூடிய அண்ணா ஓகேங்களா. இவர் வந்துட்டு மேலே போய்ட்டு இவங்க வந்து விஷ் பண்ணிட்டு மெக்கு வந்துட்டு விஷ் பண்ண மெக்கு தான் இவங்க 2 பேரும் விஷ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் டேங்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு மட்டும் தனியாக எல்லாருமே இங்கே பேரோட தாண்டா இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜேக்கப் கூட ஒய்யன் கூட தான் இருக்காரு, ஒய்யன் வீட்டில் இருக்காங்க. ஒய்யன் அவங்களோட பேர் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களுக்குமே மேரேஜ் ஆகிருக்கு. அங்கே நாம்ஜனுமே வந்துட்டு பேர் தான், எல்லாருமே பேராக தான் இருக்காங்க. இப்போது இங்கே ஜிம்மினோட தனியாக இந்த சைடில் ஜிம்மின் தனியாக இருக்காரு, அந்த சைடு பார்த்து இவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க. ஆனால் தனியானு பார்த்தா இவங்க மட்டும் தான் சிங்கிளாக நின்றுட்டுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தாக்கா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு தனியாக நின்றுட்டுருக்காரு. இவங்க ஒரு மாதிரி ரொம்ப சேடாக இருக்கார். ஜங்குக்கு வந்து ஜிம்மின் வந்துட்டு ஸ்டில் ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. அவர் ஆனால் சேடாக இருக்கிறது மட்டும் வந்து இவருக்கு புரியுது. ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கார். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை எதுவுமே கேட்காம என்னை விட்டுட்டு போயிட்டல நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு. நான் ஒத்துக்கிறேன், என் மொழி பாதி தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ கூட என்கிட்ட எதுவுமே வந்துட்டு சொல்லாமல் நீ போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப டியர்ஸோட அப்படியே நின்றுட்டே இருக்கார். ஆனால் டியர்ஸை வைப் பண்ணிட்டு நிற்கிறாரு. என்னும் வந்து பார்க்குறாரு ஜங்குக்கா. ஆனால் ஜங்குக்கை பார்க்கும்போது என்னும் ரொம்ப கோவம் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்காரு. ஃபிலிக்ஸ் தாங்க பாருடா, நீ எதுக்காக இப்போ அவனை முறைக்கிற, அவனும் வந்து ஹார்ட் ஆகிருக்காண்டாங்க பாரு, அவன் வந்துட்டு அவன் பக்கத்தில் யாருமே இல்லை, வந்துட்டு அவன் தான் இன்னமும் சிங்கிளாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன்றாங்க. அவன் சிங்கிளாக தான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னும் ரொம்ப கோவப்படுறாரு. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் தாங்க பாரு, நான் எதுவும் பண்ண சொல்ல, அட்லீஸ்ட் நீ கம்முன்னு இருக்கு கொஞ்சம் நேரம், அவனை வந்து அவனுக்கு அந்த மாதிரி முறைக்காத சரியா, நீ இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச வந்து திருப்பி விட்டுறாரு. இப்போது அங்கே சடனாக இவங்க என்னோட பேரண்ட்ஸ் வராங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் வரமாட்டாங்க, வர வேணான்னு சொல்லி தான் வந்து முன்ன வந்து அங்கே விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பேரண்ட்ஸுக்கு முன்ன வந்துட்டு இவங்க பார்க்குற வரைக்கும் மீன் வந்து அடாப்டட் சைல்டு நினச்சா இவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பார்த்தாக்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு, இந்த வாய்ஸை கிடச்சி எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா எங்கேருந்து இந்த வாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் வந்து இவங்களுக்கு தெரியுமே. இவங்க 3 பேர் ரொம்ப ஷாக்காகி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஈவன் மெக்கு கூட பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் வராங்க. அவங்க வரும்போதே பார்க்குறாங்க. நம்ம வந்துட்டு நம்ம இது மின் வந்துட்டு ஓடி வரான், ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு. அவன் பார்க்குறதுக்கு அப்படியே இல்லை, ஜங்குக்கு லிட்டிலாக இருந்தால் எப்படி இருப்பானோ அப்படி தானே இருப்பான். ரொம்ப வந்து க்யூட்டாக அழகாக அப்படி ஓடி வரான் பண்ணி மாதிரி. இவங்க எல்லோரும் வந்துட்டு
பார்த்துட்ருக்காங்க. ஆம்புலன்ஸ்லாம் ஒரு மாரி ஷாக் ஆகிடுது. ஏன்னா ரொம்ப அப்படியே வந்துட்டு எப்படி ஒரு ஜெராக்ஸ் மாதிரி இருப்பான்டா. அப்படியே ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பண்ணால் எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்கும். அவனோட அந்த லிப்போட அண்டர் மூல் ஒன்று இருக்கும்டா ஒரு மச்சம். அதே மாதிரி எல்லாமே இருக்கும் சேம் வந்துட்டு ஃபேஸு நோஸுன்ட்டு ஜெராக்ஸ் மாதிரியே தான் இருப்பான். அவன் எல்லாராலையுமே ரெகனைஸ் பண்ண முடியும் இது ஜங்குக் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அவனை வந்து பார்த்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஷாக்கு. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது. இப்போ ஃபிலிக்ஸ் தான் ஜிமினை வந்து பிடிக்கிறாரு கையங்க பாரு ஒன்றும் சொல்லிட்டு. இப்போ என்னமோ வந்து அவங்க பேரண்ட்ஸை பார்க்குறாரு. அவங்க பேரண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியல. இங்கே பாரு என்னமோ எங்களுக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு நாங்களாம் வர முடியாது நாங்கள் நினச்சோம். ஆனால் இவன் வந்துட்டு ரொம்பவே பிடிவாதம் பண்ணிட்டான். நானும் எங்களை வந்துட்டு போகணும் அவங்கக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ எப்படி எங்களுக்கு அந்த ஒர்க்கை நாங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணி வச்சுட்டு இவனை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டோம். ஏன்னா முன்னாடி எங்களால் பார்க்க முடியல அதனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது மெக்கோட அம்மா வந்துட்டு இந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது வந்துட்டு ஜிமினோட பேபி அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஜிமினோட பேபி ஆனால் அடாப்டட் பேபின்னு கூட அவங்க வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணல. ஜிமின் பேபின்றாங்க. ஜிமின் பேபி அப்படின்றாங்க. ஆமாம் ஜிமினோட பேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஜிமினுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா என்ன அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு இல்லை இது அப்புறமா பேசிக்கலாமேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு வெல்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. இவங்க எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. ரொம்ப இதில் யார் ரொம்ப ஷாக்காக இருக்கிறதுனாக்க நம்ம ஜேஹோப் தான். ஏன்னா ஜேஹோப்க்கு வந்துட்டு ஜிமின் வந்து இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது தெரியும்டா. ஜிமின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து செக்அப் பண்ணிட்டு வெளில வந்துருப்பார்ல. அப்போது ஜேஹோப் வந்துட்டு அந்த காலேஜில் தாண்டா ட்ரைனிங் டாக்டராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பேபியையும் பார்க்குறாரு ஜிமினையும் பார்க்குறாரு. அவருக்கு வந்து சம்திங் புரிஞ்சிருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த பேபி அப்படியே அச்சல் ஜங்குக் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு அந்த ஓடி வந்துட்டு ஜிமின் வந்து ஹக் பண்ணிக்குது. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அவர் பார்த்துட்டே இருக்கார். ஒரு ஷாக்காக அவர் யாரையுமே அவர் பார்க்கல. ஏன்னா அந்த இடத்துல ஜங்குக்லாம் இருக்காருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் யாரையும் பார்க்கல. ஃபேஸ் பண்ண முடியாது. ஜங்குக் ஃபேஸில் அப்படி ஒரு டிஎஸ். ஏன்னா எல்லாராலையுமே ரெக்கனைஸ் பண்ண முடியும் போது அது ஜங்குக்கால் ஃபீல் பண்ண முடியாதா என்ன. ஜங்குக் பார்க்குறாரு. அப்போது அவன் என்னதான் மின் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு. என்னவோ நீங்கள் எல்லோரும் என்னை விட்டுட்டு வந்துட்டீங்களா. நான் வந்துட்டு கிராண்ட்மா கூட தான் இருந்தேன். ஆனால் எனக்கு நீங்கள் இங்கே வந்துருக்கீங்களா என்னை ஏன் கூட்டிகிட்டு வராமல் விட்டீங்க. மெக் அங்கிளுக்கு வந்து வெட்டிங்க என்னை வந்துட்டு ஏன் விட்டுட்டு வந்தீங்க. அதான் நான் கிராண்ட்மா கிட்டே அழுதேன் என்னை கூட்டிகிட்டு போக சொல்லி. அதனால தான் அவங்க என்னை வந்துட்டு அவங்க ஒர்க்லாம் அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லிட்டு இருக்க அந்த பேபி. இவங்களாம் ஒன்றுமே புரியல. நம்ஜூனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா அவங்க இப்போ நம்ஜூனோட தம்பி தான் வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு அவருக்கு நல்லா தெரியுது. ஜங்குக் வந்து குட்டியாக இருந்தால் எப்படி போகிறோம் அப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்காக தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜென் கேட்குறாரு நம்ஜூனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல ஜென் அமைதியாகிரு. நம்ம எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வேண்டாங்க. இதில் என்ன இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவன் பார்த்தாலே தெரியுது அவன் தம்பி ஜங்குக் மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. நீ வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறேன்றாங்க. அப்போ வந்துட்டு அன்றைக்கி ஜங்குக் கூட இருந்தது இவனா ஜிம்மினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியல இப்போதைக்கு நீ இதை பற்றி பேசாத கொஞ்சம் அமைதியாகிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. இப்போது ஜமீனுக்கு தான் ரொம்ப டிஎஸாக இதாகுது. உடனே என்ன பண்ணுறாரு மெக் வந்து கீழே இறங்கி வராரு. இப்போ நீங்கள் கிளம்புங்க உடனே 3 பேர் கிளம்புங்க நான் அப்புறமா உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்றாங்க. இங்கே என்னோட அவங்க பேரண்ட்ஸ்ட்டு வந்து அம்மா எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது இப்போ 2 நாங்கள் போகிறோம் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்கட்டே. இருங்கடா நான் எதுக்கடா எப்படி அர்ஜென்ட்டாக கிளம்புறீங்கன்றாங்க. இல்லை நாங்கள் போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ மின்றாங்க மின்ன நாங்கள் எங்க கூட கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக மின்னை தூக்கிட்டு வெளில வராங்க. ஜிமினோட ஹேண்டை ஃபிலிக்ஸ் தான் பிடிச்சி அவர் அப்படியே ஸ்டாட்யூ மாதிரி இருக்காரு. பரி எப்படி நின்றுருக்கான் போன்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை பிடிச்சி அடிச்சு வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே டியர்ஸ் வந்து கொட்டிகிட்ருக்கு. அந்த பேபியை பார்த்துட்டே இருக்காரு. அவர் அந்த பேபியோட ஃபேஸ் அந்த பேபி வந்துட்டு எல்லாரையுமே பார்க்குதா. இவர் என்ன பண்ணுறாரு இன்னும் வந்துட்டு யாரையும் பார்க்கக்கூடாது இந்த மின் அப்படின்னு சொல்லிட்டு மின்னோட ஃபேஸை வந்துட்டு திருப்பி அவர் பக்கம் வச்சுக்கிறாரு. இங்கே பாரு அங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே காருக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. வேகமாக காரில் வந்து உட்கார வச்சுட்றேன். ஏன் என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க இருங்க நம்ம மெக்கங்கள் கூட விளையாடணும் இந்த வெட்டிங்கை வந்துட்டு பார்க்கணும் தானே இங்கே வந்து அப்படின்றாங்க. நான் இது வரைக்கும் வெட்டிங்கே பார்த்ததில்லை அப்படின்லாம் சொல்லுது. இங்கே வர வெட்டிங்களா நீ அப்புறம் பார்த்து போய் பெரியது. ஆனால் ஜிமின் ஸ்டில் எதுவும் பேசவே இல்லை. ஜஸ்ட்டு காரில் வந்துட்டு அமைதியாக உட்காந்துடுறாரு. கண்ணில் வந்து டியர்ஸ் கொட்டிகிட்டே இருக்குது. இங்கே மின் வந்துட்டு பார்க்குறான். இவங்க 3 பேர் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஏன் நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். அப்போ இன்னும் வந்துட்டு மின்னுவா ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை நீ எந்த தப்பும் பண்ணல சரியா நீ அமைதியாக இரு ஒன்றும் இல்லை நம்ம இப்போ இங்கே இருக்க வேணாம் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக வந்துட்டு இங்கே அப்பார்ட்மெண்ட் தானே வராங்க. வந்துட்டு அவங்க லக்கேஜை வந்து பேக் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட டோர் வந்து நாக் ஆகுது. இவங்க பின்னாடி தான் ஒரு கார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தாண்டா வந்திருக்கும். இவங்க அதை பார்த்துருக்க மாட்டாங்க. காரை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வந்திருப்பாங்க. வந்து நின்றுட்டு பார்த்தா வந்து டோர் வந்து நாக் ஆகிட்டே இருக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. நீ அது யாருன்னு தெரியல ஃபஸ்ட் லக்கேஜ் பேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ கண்டுக்காதன்ட்டு இவங்க எல்லாருமே லக்கேஜ் வந்து பேக் பண்ணுறாங்க. ஸ்டில் ஜிமின் அப்படியே தான் இருக்காரு. டாடா நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க டாடா அங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மின் போட்டு ஜிமினை போயிட்டு ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஜிமின் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு
இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இல்லை 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 ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை இன்னும் ஒன்றும் இல்லை நம்ம ஊருக்கு போகலாம் ஏன்னா நம்மளுக்கு அங்கே டாடாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துருச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு ஒரு லக்கேஜில் இவங்க ஆல்ரெடி இவங்களோட லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணியிருப்பாங்க. பேக் பண்ணிட்டு எனக்கு வந்து டோர் வந்து ஸ்டில் நாக் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக டோர் வந்து நாக் ஆகுது. இப்படி யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டோரை வந்துட்டு இவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்க அங்கே எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. யாருன்னா இந்த டேயாங், ஜங்குக், அப்புறம் வந்துட்டு நாம்ஜின், ஜேஹோப், ஒய்என்டி எல்லோரும் நின்றுருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க எதுவுமே புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே உள்ளே வந்துட்டு ஜின் வந்துட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹேண்டை தள்ளி விட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு மின்னை தான் பார்க்குறாரு. ஜிமினை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு மின்னோட ஹேண்டை வந்து பிடிக்கிறாரு. அப்போது ஜிமின் வந்துட்டு ஜின்னோட ஹேண்டை தட்டி விடுறாரு. அப்போ வந்துட்டு இங்கே பாரு ஜிமின், நான் இப்போ உங்கள்கிட்ட எதுவும் பேசல சரியா, நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை, நீ அவன் கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மின்னுக்கு டேரெக்டாக வந்துட்டு நீல் ரவுண்ட் பண்ணி இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மின்னு வந்து பயப்படுறான் பார்த்துட்டு, ஏன்னா நியூவாக இருக்காங்க. அது இப்படி இவங்க டேடா கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிறத பார்த்துட்டு பாருங்கள் நீங்கள் ஏன் டேடா கிட்ட கோவமாக பேசுகிறீங்க, என்னோட டேடாவை எதுக்காக நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னாங்க. அப்போ ஜின் கொஞ்சம் ரிலைஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருப்பா, நான் உன்னை டேடாவை திட்டல சரியா, நான் அமைதியாக தான் பேசுகிறேன், ஒன்றும் இல்லை, உன்னோட டேடா எங்கள் மேலே கோவமாக இருக்கார் அதனால தான் சரியா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பேபியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போது குக்மீன் வந்துட்டு என்ன பண்ணா, மின்னோட நேம் வந்துட்டு குக்மீன்டா ஓகேங்களா. இப்போ நிம்மது ஜிமின்னு தான் பார்க்குறாங்க. அப்போது இல்லை உன் டேடாவை பார்க்கதானே என்கிட்ட சொல்லு சரியா, நான் வந்து உனக்கு பிக் அங்கிள்னு வச்சுக்கேன், நீ வந்துட்டு இப்போ சொல்லு உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவன் நின்று வந்து ஸ்டில் நேமை சொல்லாமல் ஃபிலிக்ஸை என்ன வந்துட்டு மாறி மாறி பார்க்குறான். ஜிமின்ட்டு 3 பேரையுமே, இவங்க 3 பேருமே எதுவுமே சொல்லலை. நீ உன்னோட நேமை இப்போ நீ சொன்னா தான் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் வரும் கூட ப்ளே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேபி லாங்குவேஜ் எப்படி சொன்ன புரியுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இந்த பேபி ஒரு கட்டத்தில் சொல்லுது என்னோட நேம் வந்துட்டு குக்மீன் அப்படின்னு சொல்லிடுது. குக்மீன் சொன்னதும் ஜங்குக்கு அவ்வளோ ஒரு டேஸ் கொட்டிட்டு அவர் அப்படியே அந்த இடத்துல வந்து நீல் ரவுண்ட் பண்ணுறாரு. இந்த லிவிங் ரூமில் தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அந்த இடத்துல தான் உட்காந்துருப்பார் அந்த சோஃபாவில். இப்போ வந்துட்டு நம்ம மின் வந்துட்டு அவரை போட்டு ஷேக் பண்ணதுனால தான் அவர் எந்திரிச்சிப்பார் இந்த மாதிரி ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாம் லக்கேஜை பேக் பண்ணிட்டு வெளில எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே அந்த லிவிங் ஹாலில் தான் இருக்காங்க. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு ஃபஸ்ட்டு குக்மீன், இங்கே பாரு என்னோட பேர் ஜின் ஓகேவா, நான் வந்துட்டு உன்னோட பிக் அங்கிள் நீ வந்து நினச்சிக்கோ அங்கிள் அப்படின்றாங்க. எனக்கு அங்கிள்னா என்னவோ ஃபிலிக்ஸ் மெக் தான் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் உனக்கு அங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நியூ அங்கிளான்றாங்க. ஆமாம் நியூ அங்கிள் தான். உன்னோட நேம் வந்துட்டு குக்மீனா அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு ஒரு நேம் குக்மீன் தான். அவனோட டேடா யார் அப்படின்றாங்க. அப்போ உன்னோட அப்பா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிமினுக்கு ரொம்ப கோவம் வருது, என்னுக்குமே கோவம் வருது, ஈவன் ஃபிலிக்ஸுமே. இங்கே பாருங்கள் ஏங்க நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, அவங்ககிட்ட ஒரு பேபிக்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாதா அப்படின்றாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் இப்போ பேசாமல் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஷவுட் பண்ணுறாரு. ஷவுட் பண்ணிவிட்டு இங்கே பாரு பேபி, இங்கே சொல்லு உன்னோட அப்பா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவா, அப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குது. அவனுக்கு அப்பானா யார் கூட தெரியாத அளவுக்கு இவங்க வந்துட்டு அப்பான்ற வேர்டு கூட யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க. இங்கே பாரு அப்பா அப்படின்னா இப்போ டேடா இருக்காங்க இல்லையா, இவங்க கூட இன்னொரு பேர் இருப்பாங்க அப்படியா சரியா. இப்போ வந்துட்டு என்னும் ஃபிலிக்ஸும் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு டேடா கூட இருப்பாங்கள்ல, அவங்க தான் உங்களோட அப்பா அப்படின்றாங்க. அப்போ ஜிமினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் ஏன் இதுதான் உங்களுக்கு லிமிட், இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட மின்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்றாங்க. ஏன் நாங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஜங்குக்கு தான் ரொம்ப கோவம் வருது. முன்னாடி வந்து ஜிமின் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது, ஏன் நாங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏறோட கேட்டுட்ருக்காரு. இங்கே பாரு ஜங்குக், நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை, தயவு செஞ்சு நீங்கள் வந்து போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ டேயாங் தான் முன்னாடி வராரு. டேயாங்கை பார்த்ததும் ஜிமினுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீ எட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ சுகா வந்துட்டு இங்கே பாருங்கள் இது வரைக்கும் என்ன ஏதோ உங்களுக்குள்ளே நடந்திருக்கு மட்டும் எனக்கு தெரியும், ஸ்டில் நீங்கள் யாரும் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. டேயாங் இப்படி சொல்லு, இவன் ஏன் உங்கள்கிட்ட இப்படி நடந்துக்கிறான், இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நல்லா தானே பேசுவான், இப்போ எதுக்காக இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறான்றாங்க. சுகா அங்கே பாரு நான் இது இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் இல்லை, ஃபஸ்ட் நான் இவங்ககிட்ட கிளியர் பண்ணணும். இங்கே பாரு ஜிமின், நீ தயவு செஞ்சு உண்மையாக நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணியிருக்கேன், அன்றைக்கி நான் பண்ணது தப்பு தானே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஜிமின் அப்படின்றாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கணும் டேயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னை பார்த்து எப்படி தெரியுது, சரி நான் உன்னுடைய ஜங்குக்கார மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு டிஆர் ஐஸோடு கேட்குறாரு. அப்போ ஜங்குக் திரும்பி டேயாங்க பார்க்குறாரு. டேயாங் பார்த்துட்டு இங்கே பாரு ஜிமின், அந்த டைமில் நான் வந்துட்டு இங்கே பாரு நான் தெரியாமல் தான் கேட்டேன், எனக்கு அது தெரியாத ஜங்குக்கு வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அந்த ஒரே ரீசனுக்காக தான் கேட்டேன், இங்கே பாரு
பாரு நீ இந்த மாதிரி பேசாத ஜிமின் புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இல்லை நீ கரெக்டாக தான் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் வந்து அழவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இங்கே எல்லோரும் வெளில போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் இவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே பாரு உங்கள் 2 பேரோட லைஃப்பில் பெருசாக ஒரு நடந்திருக்குன்னு தெரியுது, இது எல்லாமே ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதை வந்துட்டு கிளியர் பண்ணி பேசி ஆகணும். இங்கே பாரு ஜிமின் இவன் அப்படின்ட்டு ஜின் வந்துட்டு ஜங்கு முன்னாடி இருக்கிற பாரு இவன் இது வரைக்கும் ஸ்டில் யாரையுமே மேரேஜ் பண்ணிக்கல தெரியுமா, யாரையுமே அவன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலடா, அவன் ஸ்டில் அப்படியே இருக்கான்டா, நீ போனதுலேருந்து அவன் அப்படியே இருக்கான், நீ ஏன்டா எதுவுமே வந்துட்டு எந்த ஒரு உண்மையும் தெரிஞ்சிக்கவும் இல்லாமல் எதையுமே எங்ககிட்ட வந்துட்டு எடுத்து புரிய வைக்கவும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுமா உனக்கு இவன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இங்கே நம்ஜின் வராரு வந்துட்டு இங்கே பாரு ஜிமின் இன்னும் உங்களுக்கு கூட நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவங்க யாருமே இது வரைக்கும் என்கிட்ட முழுசாக சொல்லலை, ஆனால் இப்போ எனக்கு நல்லா தெரியும் இந்த பேபி கண்டிப்பாக என்னோடய தம்பியோட பேபி தான் சொல்லிட்டு இது வந்துட்டு ஏன்னா எங்கள் ஜங்குக் சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்குது, நீ இதை சொல்லணும்னு கூட எங்களுக்கு யாருக்குமே நீங்கள் சொல்லணும், இவன் நீங்கள் சொல்லாமல் மறைச்சாலும் கூட அது எல்லாருக்குமே தெரியும், இவனே என்னோடய பேரண்ட்ஸ் இவனை பார்த்தாங்கன்னா அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்துட்டு கண்டிப்பாக ஜங்குக்கோட பேபி தான் சொல்லிட்டு நீ தான் ஜங்கு கூட அன்றைக்கி இருந்துன்னு தெரியும் அப்படின்னு கூட தெரியுன்றாங்க. இப்போ ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ என்ன நீங்கள் எல்லோரும் என்ன வந்துட்டு நான் வந்து உங்கள் தம்பி கூட இருந்தேன்னு சொல்லியே நான் அசிங்கப்படுத்தலான்னு வந்திருக்கீங்களான்றாங்க. அங்கே பாரு நீ தேவையில்லாமல் வேர்ட்ஸை வந்து விடாத சரியா, நாங்கள் அப்படி சொல்லலை, அது எல்லாமே அன்றைக்கி வந்து தெரியாமல் நடந்தது தான் எங்களுக்கு தெரியும், ஆனால் ஜங்குக்கு என்ன திங்க் பண்ணுறான் ஜங்குக்கு என்ன யோசிக்கிறான்னு கூட நீ சொல்லாமலே நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஏங்க நாங்கள் எதுவும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, ஈவன் எனக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை சரியா, ஜங்குக்கு என்ன நினைக்கிறா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதுவுமே நான் சொல்ல விரும்பலை, இது என்னோடய பேபி எனக்கு மட்டுமே சொந்தமான பேபி, இதை யாருக்குமே நான் கொடுக்கவும் மாட்டேன், யாருக்கும் இந்த பேபி மேலே வந்துட்டு ரைட்ஸே இல்லை எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்ன வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவர் பக்கம் வந்து எடுத்துகிட்டு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு மின்னுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நீட் பண்ணுறாரு. அப்போது மின் வந்து பார்க்குறான் இந்த ஃபேஸ் இவர் பார்க்கும்போது இவருக்கு இவனே பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு உத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்க்குறான். அப்போ ஜங்குக்கு வந்துட்டு முன்ன வந்துட்டு அதை டச் பண்ண வராரு. அப்போது ஜமீன் வந்துட்டு இங்கே பாரு நீ கண்டிப்பாக என் பேபி டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது சுகாவுக்கு வந்து கோவம் வருது, ஏன் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவருங்க இது என்னோடய பேபி யாரும் தொடவே கூடாது, யார் அவனை டச் பண்ணுறது டிசைட் பண்ண வேண்டியது நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் ஹார்ஷாக கத்துறாரு. போதும் ஜிமின் நிறுத்து சரியா, ஒரு டைம் தப்பு பண்ணலாம், நீ சும்மா நீ அதையே வந்து இது பண்ணிட்டு இருக்க ப்ளேம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கிட்ட வந்துட்டு முன்ன வந்துட்டு சுகா தான் டச் பண்ண வராரு. அப்போ ஜிமின் தடுக்கிறாரு, ஜிமின் தள்ளி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஒரு பக்கம் அவங்க வந்துட்டு இப்போ நம்ம ஜின் வந்துட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் நீ ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜங்குக்கு போயிட்டு முன்ன வந்துட்டு தொட்டு பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி எப்படின்னா அவருக்கும் ஃபீல் பண்ண முடியுது, தன்னோட பேபின்றது ஒரு ஃபீல் இருக்குது அவருக்கு, அது தொடும்போது ஏதோ ஒரு ரொம்ப நாள் கனெக்ட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. மின் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நேம் குக்மின் தானே அப்படின்றாங்க. ஆமாம் என்னோடய நேம் தெரியுமா உனக்கு அப்படின்றாங்க. தெரியாத இந்த பேபின்னு தலையாடுது. ஜங்குக் அப்படின்னு சொல்லுது. ஜங்குக் ஆமாம் ஜங்குக் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிமின் வந்து ஒரு டைம் கூப்பிட்டுருப்பாளே குக்கின்னு சொல்லி கூப்பிடுவார், அதை தான் இப்போ சொல்கிறாரு. அப்போது ஜிமின் பார்க்குறாரு, உனக்கு தான் அந்த நேம் பிடிக்காதுல்ல, இப்போ எதுக்காக என் பையன்கிட்ட நீ இது மாதிரி சொல்கிறேன்றாங்க. அப்போ சுகா வந்து நீங்கள் பாரு ஃபஸ்ட்டு உன் பையன் சொல்கிறது நிறுத்து சரியா, இன்னும் உனக்கு மட்டும் தான் உன் பையனா இவனுக்கும் அவன் பையன் தான் அப்படின்றாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா இது வந்து உங்களோட பேபி அப்படின்னு சொல்லிட்டு இது ஜங்குக்கோட பேபி நான் சொன்னா என்னன்றாங்க. நீ சொல்லணுன்றது தேவையே இல்லை ஜிமின், இவன் எங்களால் வந்துட்டு உனக்கிட்டேருந்து இவனை வாங்கக்கூட முடியுன்றாங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இங்கே பாரு ஸ்டில் நீ பாரு அவன் இப்போ கூட உனக்காக சப்போர்ட் பண்ணிருக்கான், இவன் அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவனை வந்து உதறி விட்டுட்டு போயிட்டேன், ஆனால் ஸ்டில் பாரு அவன் வந்து உன் பக்கம் தான் நின்றுட்டுருக்கான் இப்போ கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கு பார்த்துட்டு அவரும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ணவோ யாரும் வந்துட்டு சிம்பதி காட்டவோ தேவையில்ல, தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் என்ன விட்டு போயிடுறீங்களா அது மட்டும் போதும், நாங்கள் இங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம், உங்கள் யாரையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு. இங்கே பாரு நீ எங்கேயும் போக முடியாது, உங்களை போகவும் நாங்கள் விட மாட்டோம் சரியா, இதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல உட்காரவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்னுக்கும் ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போது என்னும் பக்கத்தில் தான் ஜின் வராரு. இங்கே பாரு என்னும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீங்கள் வந்து கிளம்பி போயிட்டீங்க சரியா, அங்கே நடந்தது நிறைய மிஸ்டேக் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்படி வந்து இவனை வந்து தனியாக நீங்கள் எத்தனை நாளைக்குடா இதே மாதிரி அவன் இருந்துருவான் நீங்கள் சொல்லுங்களேன், அவனுக்கு ஒரு லைஃப் இல்லையா, அவன் வந்து எவ்வளோ எங்கன்னு உங்களுக்கு தெரியும்டா, அவன் வந்துட்டு இந்த மாதிரி நீங்களாம் ஒரு உங்கள் ஒரு ஃபேமிலின்னு இருக்கு, அவன் கண்டிப்பாக வேறு யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டான், ஸ்டில் இவனும் அப்படி தான், அப்படி இருக்கும்போது அவனை சேர்த்துக்கி நீங்கள் ட்ரை பண்ணவே இல்லையான்றாங்க. இவங்களுக்கு புரியுது, ஆனால் அவன் தான் வேணான்னு சொல்கிறானே ஏங்க அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கான்றாங்க. அவன் ஹர்ட் ஆகிருக்கான்னு புரியுது, ஆனால் அதுக்காக அப்படியே அவனை விட்டுற முடியுமா, அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தானே சரி பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இவங்களுக்கும் இது புரியுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. ஃபஸ்ட்டு பேசலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு மின் தான் பார்த்துட்ருக்காங்க. மின்னை வந்துட்டு நம்ம ஜின் தான் தூக்கிட்டு இங்கே பாரு மின், நான் வந்துட்டு என்னோட பேர் ஜின், உன்னோட அங்கிள் சரியா
கூப்பிட்றியா, நீ வந்து என்ன அங்கிள்னே கூப்பிடு, இல்லை ஜின்னு கூட நீ கூப்பிடுன்றாங்க. அப்போ அந்த பேபி ரொம்ப க்யூட்டா ஓகே ஜின் அப்படிங்குது. அது பார்க்கும்போது ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து ஜின் அந்த பேபியோட ஃபேஸை கிஸ் பண்ணிவிட்டு, சரி நம்ம உள்ளே போகலாமா, போய் ப்ளே பண்ணலாமா, இவங்களாம் பேசட்டும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் நிறைய பேசணும், நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம 2 பேரும் போய் ப்ளே பண்ணலாமான்னு சொல்கிறாங்க. சரின்றாங்க. இப்போ ஜின் கூட நம்ம ஜேஹோப்புமே போகிறாரு. ஜேஹோப்பும் போயிட்டு மின் கூட தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஒய்யன் அவங்க 3 பேருமே வந்துட்டு அவங்க கூட அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ சுகான் வந்து என்ன கேட்குறாங்க, இங்கே பாரு ஜிமின் உனக்கு என்ன பிரச்சனை, அங்கே என்ன நடந்துச்சுன்றது உனக்கு தெரியும் அவ்வளோதானேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் அன்னைக்கு நடந்தது கண்டிப்பாக அவன் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருந்தான், அவன் இருந்தது உன் கூட அப்படின்றது அவனுக்கு வந்து அப்போ தெரியாது சரியா. நம்ம வந்துட்டு ஜிமின் இங்கே பாரு ஜங்குக்கு ஒன்று வந்து ஜிமின் வந்து ஜிமினை வந்து சாரி ஐயோ ஒரு ஜங்குக்கு வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு டயாங்க்கு அப்போ தெரியவே தெரியாதுடா. அந்த ஒரு ரீசனால் தான் நீ வந்துட்டு அவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டியோன்னு அவன் நினச்சிட்டான்டா அவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு தான் சொல்லவே இல்லை. இவன் ஜங்குக்கு உன்கிட்டயே சொல்லாதப்பா, அவன்கிட்ட எப்போ சொல்லுவான், நீயே நினச்சி பாரு. அவன் வந்துட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தான்டா, உன்கிட்டையும் அவன் சொல்லலை. இவன் நான் என்கிட்ட யார்கிட்டையுமே அவன் சொல்லலை, வந்து எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வச்சுருந்தானா, அதனால தாண்டா அவன் நினச்சிட்டான் நீ வந்து ஒன்றை வந்துட்டு அவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பானோ, தெரியாமல் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது அதுக்காக அந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து அவன் விடுவானா. அவன் என் கூட அவ்வளோ நேரம் பழகிருந்தான்ல, அவனுக்கு நானும் ஒரு ஃப்ரெண்டாக தானே இருந்தேன், நாங்கள் ரொம்ப க்ளோஸ் இல்லை தான், ஆனால் அவன் அதே கிளாஸ் தான் நானும் படித்தேன். அப்போ அவனுக்கு என்ன தெரியும், என்னோட கேரக்டர் தெரியாத நான் அந்த மாதிரி பையனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு ஜங்குக்கு ஒன் சைடாக லவ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், இவன் ஜங்குக்கு மட்டும்தான் தெரியாது, இவன் டேங்குக்குமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு. அந்த ஒரு ரீசன்னால நீ ஒன் சைடாக லவ் பண்ணதுனால ஜங்குக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அவன் நினச்சிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங்க் போயிட்டு ஜிமின் மாடி நீ லோன் பண்ணிட்டுங்க பாரு. அந்த டைமில் நான் ஜங்குக்கு வந்துட்டு உனக்கு தெரியும், ஜங்குக்கு வெளில பார்க்குறதுக்கு ரொம்பவே ரஃப்பாக ஒரு மாதிரி தெரியுவான், ஆனால் அவன் அப்படி கிடையாதுன்னு உனக்கு, ஆனால் இன்சைட் அவன் அப்படி கிடையாதுடா, அதனால தான் எங்கே என்னோட ஜங்குக்கு வந்து அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டியோன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அவனை லவ் பண்ணுன்றது உனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சுன்றாங்க. எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி அவன் ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது எங்கே இந்த மாதிரி என் கூட இருந்திருக்க பிளாக் மெயில் பண்ணி இந்த மாதிரி மேரேஜ் எதுவும் பண்ண சொல்லி ஒரு பயத்தில் தான்டா, அவன் கில்ட்டிலே இதெல்லாம் பண்ணிப்பான்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நீட் அவுட் பண்ணி சாரி தயவுசெய்து சாரி, அவன் உன்னை லவ் பண்ணது எனக்கு தெரியாதுடா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் நம்பர் ஜங்குக்க பார்க்குறாரு. அப்போ டேங்க சொல்கிறான், ஆமாம் அவனை லவ் பண்ணுறான், ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கான், எங்களுக்கு தெரியாது, அவன் உங்ககிட்ட எப்படி சொல்லாமல் இருந்தாலும் அதே மாதிரி தான் எங்ககிட்ட சொல்லவே இல்லைடா, அதுதான்டா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்ன வந்து மன்னிச்சிரு ஜிம்மின், அப்படி உன்னை பேசிருக்கவே கூடாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு நான் தாண்டா மெயின் ரீசன் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக வந்துட்டு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ சுகா வந்துட்டு டேங்க வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இல்லை விடு சாரி, அவன் புரிஞ்சுப்பான், ஜிம்மினை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, ஜிம்மினி எவ்வளோ நல்ல பையன் சாஃப்டான பையன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா. இப்போ அந்த ஒன் ஷாட்டோட பார்ட் வந்துட்டு உங்களோட ஸ்டோரி வந்து பாதி போயிருக்குடா, நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு 2 ஷார்ட்டாக வரும்டா, அதில் எல்லாமே கிளியர் ஆகிடும் சரிங்களா. அது இன்னும் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும், அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி தான்டா வரும், அது நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. உங்களோட காலேஜ் ஸ்டோரி, அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி மீட் பண்ணாங்க, ஜிமினை எப்படி ப்ரெக்னென்ட் ஆனார், எப்படி உங்களுக்கு பேபி பிறந்துச்சு, இது எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. இது வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக உங்களுக்கு இருந்திருக்கும், நெக்ஸ்ட் பார்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஓகேங்களா.